கஞ்சாவே இல்லாத வில்லிவாக்கத்துக்குள்ள கஞ்சாவே இருக்கக்கூடாது. ஒருத்தன் கஞ்சா தூக்கிடுவோம், அன்னைக்கே தூக்குவேன் நானு, எவனே தூக்குவேன் நானு. இது சத்தியமா சொல்றேன். யாரா ஒருத்தன் கஞ்சா வைக்கிறதுக்கு வில்லிவாக்கத்துக்குள்ள நுழைஞ்சாலே தூக்கிடுவோம், கண்டிப்பா தூக்குவோம். போலீஸ் தூக்குறாங்களே இல்லையோ, இந்த ஆதவர்ஜனோட இங்க இருக்காங்க பாருங்க இளைஞர்கள் படை, இவங்க தூக்குவாங்க. தம்பி ரெடியா? நம்ம ரெடியா வேண்டா. இவங்க குடும்பத்தில் இருக்கிற பையன் மட்டும் அமெரிக்கால படிப்பான், லண்டன்ல படிப்பான், அவருடைய பேரை இன்பம் நிதி 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுப்பாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க மட்டும் கஞ்சா அடிக்கணுமா? நம்ம குழந்தைங்க போய் டாஸ்மார்க்ல சாராயம் குடிக்கணுமா? அவங்க குழந்தைங்க மட்டும் உடனடியே அரசியல்ல எம்எல்ஏ ஆயிடணும், மினிஸ்டர் ஆயிடணும், முதலமைச்சர் ஆயிடணும். ஆனா நம்ம குழந்தைங்க, நம்ம பசங்க சாராயம் குடிக்கணும், கஞ்சா குடிக்கணும், நம்ம வறுமையிலே இருக்கணும். ஆனா ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க, 5000 ரூபாய் கொடுத்தா நம்ம போட்டுருவோம். இதுதான் அவங்களுடைய மன்னராட்சி. பண்ணையார் மனம், பண்ணையாருடைய மனநிலை. இன்னுமேட்டு 3 வாரிசு வந்துருச்சு. இந்த 3வது வாரிசுல உங்களை முடிச்சிட்டு மக்களால் இப்ப கூட அண்ணன் வந்து என்கிட்ட கத்தியும் கிரீடமும் கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன், அண்ணன் நான் குடும்பத்துல உள்ள ஒரு ஆளு, கிரீடம் இருக்கிறதுக்கு நான் மன்னர் கிடையாது, உங்களுடைய அன்பு, உங்கள ஒரு ஆள் நானு, உங்கள ஒரு ஆள், ஒரு விவசாயி, ஒரு அம்மாவோட பையன் நானு. எனக்கு கிரீடம் வேணாம், எனக்கு சாலை வேணாம். ஒரு முறை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டுல உட்காந்து நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நானு. அவ்வளவுதான், நான் 4 வருஷம் அவ்வளவுதான். என்ன போய் தப்பா பொய்யா டிவியில பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லாம் 200 காசு 300 கோடி 400 கோடி கொடுத்து தப்பா பேசிட்டு இருப்பாங்க. நான் உறுதியா சொல்றேன், ஒட்டுமொத்த இங்க இருக்கக்கூடிய குடிசைகளும் எல்லாத்தையும் தூக்கிடுமே. நான் வரும்போது ஒவ்வொரு தெருவா பார்த்தது. இன்னைக்குதான் முதல் முறையில ராஜமங்கலம் இந்த வண்டியை கொடுத்தாங்க. அதுக்கு நான் நடந்துகிட்டே தான் இருந்தேன். இந்த தெருவில் நான் சொன்னேன் நடந்து போலான்னு பார்த்தா பின்னாடி 2000 பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்க வீடு தேடி நான் நடந்து வருவேன். நடந்து வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு எனக்கு முதல்ல 5 வருஷம் வாய்ப்பு கொடுங்க. அடுத்த நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வில்லிவாக்கம் தொகுதியிலேயே நான் வாழ்ந்து ஆதவர்ஜன இங்கேயே போனாங்கிறத வரலாறு தான் இருக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். மாற்றத்திற்காக நம் அண்ணன் முதலமைச்சர் விஜய் அண்ணன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஜெயிக்கணும். அதனால என்னோட இவ்வளவு நேரம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய நம்பிக்கையும் எனக்கு ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பா